வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள், குருவை போற்றுவோம். குருவ பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய தெய்வங்களுக்கு முன்னாடி வச்சு போற்றுகின்றது நம்மளுடைய இந்து மதம். நமக்கு பிறப்பினை கொடுத்த அன்னைக்கும் தந்தைக்கும் பின்னர் நம்மளுடைய அறிவு கண்களை திறந்து வைப்பவர் தான் குருநாதர். அன்னைக்கும் தந்தைக்கும் பின்னர் நம்மளுடைய அறிவு கண்களை திறந்து வைக்கிற குருநாதர் எவ்வளவு உயர்ந்தவர்! அவரை அனுதினமும் போற்றி வணங்கி வாழும்போது நாம் பிறவி எடுத்த பயனை அடைய முடியும். உடம்பு அளவுல வளர்ச்சி பெற்ற ஒருத்தன் குருவை அடைஞ்ச பிறகுதான் உள்ளத்தில் வளர்ச்சியை பெறுகிறான், அறிவில் மேம்பாடு அடைய தொடங்குகிறான். இந்த வகையில விவசாயி ஒருவன் தகுந்த காலத்தில் விதைகளை ஊன்றுவது போல குருவானவர் சீடனின் உள்ளத்தில் அறிவு விதையை ஊன்றி முழுமையான இரண்டாவது பிறப்பினை அழிக்கும் வகையில் குருவானவர் பிரம்மாவின் படைப்பு தொழிலை செய்கிறார் என்று சொல்லலாம். விதையை ஊன்றிவிட்ட விவசாயி அத்துடன் நின்று விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பயிரோட வளர்ச்சிய கவனிப்பாரு. பயிரோட வளர்ச்சிய கவனிச்சு அத தக்க காலத்துல நீர் பாய்ச்சுவாரு. பின்னர் அந்த நேரம் பார்த்து அளவான உரமிட்டு பூச்சிகள் வராமல் மருந்தையும் இடுவார். மருந்து போட்ட பிறகு பாதுகாத்து பயிரையும் நல்ல முறையில வளர்ப்பார். இத போலதான் குருவானவர் சீடனோட அறிவு மேம்பாட்டை உயர்த்தி கொண்டே இருப்பார். உயர்த்தும் போது அவனை பாதுகாக்கும் தொழிலையும் குருவே செய்வார். குருநாதர் விஷ்ணுவின் காத்தல் தொழிலையும் செய்கிறார்னு சொல்லலாம். பயிரின் வளர்ச்சிக்கு குந்தகம் செய்யும் களைகளை பிடுங்கியும் பயிரின் நோய்வாய்ப்பட்ட பகுதிகளை வெட்டி நீக்கியும் தகுந்த வளர்ச்சியுள்ள மற்ற பயிர்களுடன் சேர்த்து வைக்கிறான் விவசாயி. அந்த வகையில் சீடனுக்கு தவறான பழக்கங்கள் வராத வண்ணம் குருவானவர் சிவனுக்குரிய அழித்தல் தொழிலை செய்கிறார். எனவே மாணவனின் மனதில் அறிவு விதையை ஊன்றி ஞானத்தை படைத்து அவனுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலும் பாதுகாத்து அவனுக்கு தீய சகவாசமும் கெட்ட பழக்கங்களும் ஏற்பட்டால் அதனை அறவே நீக்கி அழித்தும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 தெய்வங்களின் தொழில்களையும் செய்பவராக குருவானவர் விளங்குகிறார். குருநாதர் மாணவனின் அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஞான தீபம். அதன் பிறகு குருவை காட்டிலும் மாணவன் அதிகமாக பிரகாசிக்கலாம். அவனது மேம்பாட்டை மகிழ்ச்சியுடன் பார்த்து பெருமைப்படும் தெய்வம்தான் குருநாதர். இத்தகைய மனப்பான்மைதான் தாய், தந்தை, குரு ஆகிய மூவருக்கு மட்டுமே உலகத்தில் உண்டு. அதனால்தான் குருவானவர் பெற்றோருக்கு அடுத்தபடியாக பிரத்யட்சமாக தெய்வமாக போற்றப்படுகிறார். குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனினோட வினையின் அடிப்படையில தான் குரு தோன்றுகிறார். நம்மளோட பெற்றோர்கள் செய்த தவ பயனாலதான் இன்றைய நூற்றாண்டின் இணையற்ற மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம குருவா பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் நாம் எல்லாம் பெரும் பாக்கியசாலி. குருவின் தத்துவத்தை நமது தாய்மொழியாக தமிழில் நாம் படிப்பது, சிந்திப்பது மிகவும் நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறது. வேற மொழியில இருந்தா எவ்வளவு கஷ்டம். அதை மொழிபெயர்த்து சொல்லும் போது அந்த குருவோட உள்ள கருத்து அப்படியே வெளிவராது. நம்ம எல்லாருமே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். தமிழ் மொழியில மொழிக்கே ஒரு பெருமை. வேதாத்திரிய தமிழ், வேதாத்திரிய கலை சொற்கள் தமிழ் மொழிக்கே ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கு. தமிழில் இல்லாத பல கலை சொற்களுக்கு அற்புதமாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் வேதாத்தியத்திற்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழறிஞர்கள் கூறும் விளக்கத்திற்கு மிகவும் ஆழமாக விஞ்ஞானத்தையும் இணைத்து பிரம்மஞான விளக்கம் அருள்தந்தை கூறுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அனைவரும் அவற்றை ஆழ்ந்து படித்து நமதாக்கிக் கொள்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.